மகாபாரதத்தில் நடந்த அந்த பெரும் யுத்தத்திற்கு காரணம் ஒரு ஆயுதம் இல்லை, ஆனால் ஒரு பெண் பிறப்பு. அவள் பெயர் சத்யவதி. கங்கை நதிக்கரையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தாசர் உக்ரசேனன் தனது வலைக்குள் மீன் இல்லை, ஆனால் ஒளிரும் ஒரு பெண் குழந்தை. அந்த நொடியில் அவர் புரிந்தார், இவள் சாதாரணமல்ல. ஆண்டுகள் ஓட சத்யவதி தெய்வீக ஒளியுடன் வளர்ந்தாள். அவள் நடந்து வந்தாலே அமைதி பாயும். அதே நேரம் ஒரு நாள் அவளை பார்த்த மன்னர் சந்தனு அந்த நொடியில் உலகமே நின்றது போல உணர்ந்தார். ஆனால் சத்யவதி கூறிய ஒரு நிபந்தனை சந்தனுவின் இதயத்தையும் எதிர்கால பேரரசையும் குலுக்கியது. அதே நிபந்தனையிலிருந்தே பிறந்தது பாண்டவர் கௌரவர் யுத்தம். இதுவே மகாபாரதத்தின் உண்மையான ரகசிய தொடக்கம். அடுத்த பாகத்தில் சந்தனு எடுத்து வைத்த அதிர்ச்சி முடிவை அறியலாம். காமெண்ட் செய்யுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் ரெடி. இது போன்ற கதை தொடரங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆன்ஜி ஸ்டோரி அண்ட் vlog.